வீடியோவில் யூஜிசி நெட் பேப்பர் 1ல் அடிக்கடி கேட்கப்பட்ட இந்தியன் லாஜிக் மீன்ஸ் ஆஃப் நாலேஜில் இருக்க கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது யூனிட் 6க்கும் கீழே வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து கண்டிப்பாக 50 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டினாவது வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட்ஸ் முக்கியமான கான்செப்ட்ஸாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்கூலில் எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். நிர்வாணா அப்படிங்கிறது புத்திசமில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இதற்கு பெயர் விடுதலை அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு நார்மலான வாழ்க்கை பயன்பாட்டிலேருந்து விலகி விடுதலை பெறுறத புத்திசமில் நிர்வாணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேரின்பம் நிஷ்ரேயசா, இது வைசேஷிகா அப்படின்ற ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை உபனிஷத்ஸ் அப்படின்னு உபநிடங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியான உபநிடங்கள்லேருந்து வந்தது தான் வைசேஷிகா. அதுக்கப்புறம் பந்தம் நீக்குதல், எந்த ஒரு உறவும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறது, நண்பர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அபவர்கா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அபவர்கா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. நியாயா ஸ்கூலை சார்ந்தது இந்த பந்தம் நீக்குதல் அபவர்கா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மோக்ஷா, இது வேதாந்தா ஸ்கூலை சார்ந்தது. பிறவிலிருந்து விடுதலை, அதாவது மோட்சம் அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முக்தி நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த கான்செப்ட். இது வேதாந்தால ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அதே மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். பிரத்யக்ஷா அப்படிங்கிறதுக்கு நேரடி அறிவு அப்படின்னு பொருள். இது நியாயா ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. அனுமானா அப்படிங்கிறது யூகிக்கிறது, யூக அறிவு அப்படின்னு சொல்லுவோம். இது நியாயா ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. செத்வதா அப்படிங்கிறது சார்ந்த உண்மைவாதம், இது ஜெயினிசமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அநேக தத்வாதா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை, ஜெயினிசமில் ஃபாலோ பண்ணுறாங்க. புருஷ பிரகிருதி அப்படிங்கிறது ஆண்மை இயற்கை அப்படின்னு சொல்லுவோம். இது சங்கியா அப்படின்ற ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. சித்த விருத்தி நிரோதா, மன அலைகளை அடக்குதல் அப்படிங்கிறது யோகா ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுவாங்க. பிரம்மன் அப்படிங்கிறது பரம்பொருள், இது வேதாந்தா ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. பரமணு அப்படிங்கிறது அணு சார்ந்தது. உலகத்தில் இருக்க அனைத்துமே அணு மைக்ரோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிரமணு அப்படின்ற கான்செப்ட் சொல்லுது. இது வைசேஷிகா ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. கர்மகந்தா அப்படிங்கிறது சடங்கு பகுதியை சார்ந்தது. இது மிமாசா அப்படின்ற ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதே மாதிரியான முக்கியமான கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.